இன்றைக்கி ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. மறைமுக தாக்குதல் இதெல்லாம் தப்பு, குற்றம், பாவச் செயல். குற்றம், பாவ செயல், அப்படிலாம் செய்யக்கூடாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? வசியப்படுத்துறது அப்படின்னா நீங்கள் மந்திரம் தந்திரம் கற்றுன்னு தான் வசியப்படுத்துறது கிடையாது. ஒரு பெண்ணை உங்களுக்கு பிடிக்குது இல்லை பிடிக்கல, அவள் வசதிக்காகவும் பணத்துக்காகவும் அவளாண்ட போய் நீங்கள் நடிக்கிறீங்க. அன்பாகிற மாதிரி, காதலிக்கிற மாதிரி, நான் உனக்காக உயிர் வாழ்வேன்னு பிளேட்லாம் அறுத்துக்கின்னு நடிக்கிறீங்க. புரியுதா? தண்டனைக்குரியவராக மாறுவீங்க. புரியுதா? நான் ஜாதி பிரச்சனை பேச வரல. எந்த பெண்ணையும் நீங்கள் வசியப்படுத்துன்னு வச்சுன்னா, எந்த ஆணையும் வசியப்படுத்துறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு பெண் அழகா பற்றின்னு, ஓ ரசிக்கும் சீமானேவா ஜொலிக்கும் உடையணி இந்த கலிக்கும் நடனம் புரிவோம், அதை நினைக்கும் வீதத்தில் மனம் கலிக்கும் வீதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓஹோ, புரிஞ்சிச்சா? அதுவும் ஒன்றுதான், குற்றச்செயல் தான். நீங்கள் விரும்புகிறீங்க சொல்கிறீங்க, அவங்களும் விரும்புகிறாங்க, ஏற்றுக்கிறீங்க, தப்பு இல்லை. நான் உனக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன், இல்லை காதலிக்கிறேன், ஜஸ்ட் ஃபக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் உன்னை பார்க்குறேன்னு கூட சொல்லலாம். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஒன்றின் பொருட்டு இன்னொன்று சொல்லி ஏமாத்துறீங்கல்ல, அது குற்றம். இந்த போலீஸோ தண்டனையோ நீதிமன்றத்துக்கோ தெரியாது, கடவுளுக்கு தெரியும் அடுத்தவங்க மனசை ஏமாத்துறீங்கன்ட்டு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே நினப்பில் இப்போ நினைக்கிறீங்க ஏதோ ஒன்று, இவன் நம்மளை பார்த்து ஏமாந்துடணும், இருறாங்க. அந்த மாதிரிலாம் நினச்சா நடக்கும். அந்த மாதிரியே சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த போதி தர்மா, இந்த 7வது மாதிரி இதெல்லாம் படங்கள்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாத்தியமானா மெஸ்மர்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சிக்கேட்னு வர்றார். ஆனால் அவர் நல்லது பண்ணார், எல்லாருக்கும் நோய் நல்லாக்குவார். அதனால் அவர் விஷயத்துக்கு பேர் மெஸ்மரிசம்னு வச்சாங்க. நம்மக்கிட்ட நிறைய வர்மம் இருக்குது, நோக்கு வர்மம் அப்படிலாம், வார்த்தைங்களாம் அப்படிலாம் பார்க்குறது, கோபமாக பார்க்குறதுன்ட்டு. ஒரு குருவால் அப்படி பார்க்க முடியாது. அதனால தான் அவனுடைய கடைக்கன் பார்வைனாச்சும் என் மேலே போடுமான்னு நினைப்பாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ நல்லவன், எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அவன் பார்வை எப்படி இருக்கும்? என் பார்வை உங்களுக்கு மோசமாக புரியலாம், அது உங்கள் பிரச்சனை. என் பார்வை நல்லா இருக்கு தான் பார்ப்பேன். ஆனால் என் பொண்டாட்டி நீ நல்லா இருக்க பார்க்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நான் ஒரு பெண் பிள்ளையே நல்லா இருக்கணும்னு பார்க்குறேன். நான் அவளுடைய கணவன், என் மனைவி நல்லா இருக்கணும்னு நீ யார் பார்க்குறதுன்னு கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் என்ன? ஆனால் அந்த கணவனுடைய நோக்கம்னா